மறிக்குழந்துக்கு தாய் தகப்பு இருந்தும் இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால பொண்ணுக்கு நானே தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே நான் தாயா. அப்ப நிச்சயார்த்தம் எழுத வேண்டியதானே? எழுதுறலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். கல்யாணம் எப்பா? ஏங்க நாளை காலையில நாமெல்லாம் கல்யாண சொத்துக்கு போயிடலாமா? ஆமா, இன்னும் சின்னவர் வரலையே.
நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா இன்னும் காணும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா. ஹாய் மாப்பிள்ளை அழைச்சினுவாங்க. என்னம்மா நேரமாகுது, தம்பிய மணவரையில் உட்கார சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, சின்ன ஒரு வரவு போய் உட்கார மாட்டே போ. அவனுக்கு என்ன பெரியவரு, சிங்க குட்டி, அவன் வந்துருவா, நீங்க போய் உட்காருங்க. என்ன பட்டாளத்துக்காரர, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையா? நான் தான் எங்கே வரதுல உனக்கு தெரியுமேடா. சரி, கல்யாணம் முடிஞ்சதோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாய்ச்சிருவோம். போயிட்டு வரேன். எதுக்குங்க அவனை டவுனுக்கு அனுப்பிச்சிங்க? நான் எங்க அனுப்புனேன்? எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவன் தான் ஓடுறான், நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம் பண்ண அச்சதை எடுத்துங்க. தங்க வரட்டும். ராஜால வந்து இருக்க. எந்த கால பக்கத்துல வந்தாலும் தங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா ஒரு சின்ன பையனை 3 பேரா சேர்ந்து அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். என்னது தம்பிக்கு போன பையனை காணா, வண்டி மட்டும் வந்து நிக்குது. ஐயா தங்கம், தங்கம் உனக்கு என்னாச்சுப்பா? பையனை மாணிக்கம் என்ன கத்தியால கொத்தி. தங்கம் ஐயா, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே ஐயா. பாரியா பாரியா ஐயா. தங்கம் கண்ணை திறந்து பாரியா. நீ கண்ணை மூடிட்டா எனக்கு இந்த உலகமே இருந்து போயிரியா. தங்கம் இங்க பாரு ஐயா, பெரிய மனுஷன் மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி இருந்து நடத்துறியே, இப்ப கல்யாண பந்தெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ணை மூடிட்டா எப்படியா? பாரியா, நீ கண்ணை திறந்து பாரியா. எனக்கு தாய் தகப்பேன் அண்ணன் எல்லாமே நீ தானே சொன்னியே, இப்ப நீ கூட நான் அதைய விட்டுட்டு போயிட்டேடா. தங்கம் 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 தங்கன்னு கூப்பிடுறேனே ஐயா, உன் காதுல விழலையா? இந்த கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா. ஏண்டா ராஜா? தங்கம் பாருடா, அம்மாவை பாருடா, கண்ணு பாருடா. ஐயா செவிக்காரையா, இந்த அடியலயத்தை பாருங்கய்யா, அக்கிரமத்தை கேளுங்கய்யா, வெளியே வாங்கய்யா. பரதேசி பயிலுங்க பணத்தை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. செவிக்காரையா வாங்கய்யா வெளியே, இந்த கொடுமையை பாருங்கய்யா. என்னடா ஊரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா? என்ன விஷயம்? என் தம்பி அநியாயமா கொன்னுட்டாங்கய்யா. யாரா? இந்த மைனர். மைனரா? சொன்னது யாரு? சாகிறதுக்கு முன்னாடி என் தம்பியே சொல்லிட்டு உயிரை விட்டாயா. என்னங்கடா இது, செத்துட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் செத்தவன் வச்சு பேசணும்னு சொல்றீங்க, காது குத்துறீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் செத்தவன் சொன்னது எப்படி சாட்சி ஆகும்? கொலகார பாவி உங்க பக்கத்திலேயே நிக்கிறா, என் தம்பி பணமா என் கையில இருக்கிறா, இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? ஐயா, ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும். முடிவா? பைத்தியக்கார பசங்களா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல, நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இங்க நியாயம் கிடைக்காது.